டியூட்டியை தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆரம்பத்தில். ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிரைவர் தான். உங்கள் நாயகன் நீ எந்தன் காவலன் நீ. அவங்களுடைய நம்ம ஒரு நம்மளை துரோகி விரோதியாக கூட பார்ப்பாங்க, வில்லனாவும் பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு பொண்ணுங்க வாழ்க்கை முக்கியம். ஏன்னா நாம பட்ட கஷ்டம். சார் சொன்னார், அப்பா அம்மா கிட்ட வாத்தியார்கிட்ட அடி வாங்காம இருந்தாலே பெருசுன்னு. நம்மளாம் அடி வாங்கி வந்ததுனால அதோட வழி நமக்கு தெரியும். சின்ன மரமா இருக்கும்போது அந்த மரம் அழகா இருக்கும் நல்லா சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கிறது தெரியணும் இல்லையா? அதாவது இதுக்கு முழு காரணம் எங்க பொண்ணு ஜெயிச்சதுக்கு எங்க ஒய்ஃப் தான். வேர்வையில் புள்ளி வைத்து என்னை கோலமாக்கினார். நான் இது மனப்பூர்வமா சொல்றேன். இந்த இடத்துல நிக்கணும்னு சொல்ல. என் பிள்ளை ஆல் இண்டியா ரேங்க் வாங்குங்கிறது எனக்கு சத்தியமா தெரியும். நான் அடிச்சு சொல்லுவேன் என் பிள்ளைங்கிட்ட, ஆல் இண்டியா ரேங்க் நம்ம உண்டுடா, செலிப்ரேட் பண்ண ரெடியா இருங்க. அந்த அளவுக்கு என் பிள்ளைங்களையும் நம்பின, கேஎஸ் அகாடமி நம்பின. உன்னை பார்த்தேனே ஜானிக்கு என்னை அளவு பண்ணி என்னை நம்பிக்கை வச்சு என்னை ட்ரஸ்ட் பண்ணது எங்கள் அப்பா அம்மா. எல்லாருமே வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க காலேஜ் சைமல்டேனியஸாக ஜாயின் பண்ண சொல்லுங்கன்னு. பட் எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ பேர் சொல்லியும் எங்கள் அப்பா என்னை நம்பி, என்னையும் என் டீச்சர்ஸை மட்டுமே நம்பி என்னை இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண அலோவ் பண்ணாங்க. என் முதல் நாயகன் நீ, வாழ்வின் காவலன் நீ. என் முதல் நாள் 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க தூங்கினதே இல்லை. ஒரு 8க்கு 8 ரூம்ல தான் படிச்சாங்க. அங்கனையே தூங்குவாங்க, அங்கனையே எந்திரிச்சு படிப்பாங்க. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு என் பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்கும்போது. பாரம் எல்லாம் நீயே நின்று தாங்கினார். கூடிய அவங்களுடைய ஃபேக்கல்டிஸ், அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லிவிங் ஃபார் எவர் ஃபார் கே சரவணன் சார். வெரி தேங்க்ஃபுல் டு ஆன் பிகாஃப் ஆஃப் பேரண்ட்ஸ் சார். இந்த புண்ணியம் உங்களை, நீங்க சொன்னீங்க யூனிவர்ஸ்னு, யூனிவர்ஸ் முழுசு நீங்க தான்.